உங்களை மறக்கவே மாட்டோம். எங்க தங்கச்சியை காவந்து பண்ணி தெரியும், மறக்க மாட்டோம் சொன்னாங்க. எங்க மருமகள் என்ன பண்ண விவசாய சின்ன மறந்துடாதீங்க. நான் மறக்க மாட்டேங்க. சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்லி போட சொல்லுங்க. எல்லாருக்குமே நம்ம எம்எல்ஏ ஆகி டாக்டரா எப்படி நோயாளிகளுக்கு நல்லது பண்றோமோ அது மாதிரி எம்எல்ஏ எல்லா மக்களுக்கும் நல்லது செய்வோம். நல்லதே நடக்கும். உங்களுக்கு கடவுள் ஒரு ஆவணம். சரி வரோம்மா. நீங்க மெதுவா போங்க, ஓய்வு எடுங்க. தேர்தல் வருது எம்எல்ஏக்கு. அதுல எனக்கு விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க. விவசாயத்தை காப்பாற்றணும்ல, அதுக்குதான் அந்த சின்னம் நாங்க எடுத்திருக்கிறோம். அதுல படம் இருக்கு பாருங்க, விவசாயி படம் இந்த இருக்கு. அதுல ஓட்டு போடுங்க. விவசாய சின்னம் முதல் பெட்டிலே இருக்கு. மறந்துடாம ஓட்டு போட்டுருக்கோம். தேர்தல் நிக்கிறேன்ல, அதுக்காக ஓட்டு கேட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறோம். டாக்டர் பாரதி செல்வன் விவசாய சின்னம் வீட்டுல எல்லாரும் போடுங்க. நன்றி. வரோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதுக்கர் ரோட்ல இருக்குல்ல, தேர்தல் வருது இன்னும் 2 மாசத்துல எம்எல்ஏக்கு. அதுல சீமான் கட்சி சார்பா நான் நிக்கிறேன். அதுக்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம். எனக்கு இந்த விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க. இதே பெட்டியில இருக்கும். ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாங்க உண்மையா நேர்மையா இருப்போம். நல்ல விஷயம். நன்றி. நான் தேர்தல் நிக்கிறேன் டாக்டர். எனக்கு இந்த சின்னத்துல ஓட்டு போடுங்க. விவசாய சின்னம். எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நாங்க உண்மையா நேர்மையா இருப்போம். நல்லது செய்வோம். எல்லாரும் இப்படிதான் சொல்லிட்டு போறாங்க நினைச்சுக்காதீங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்றோம். ஓட்டு கேட்கணும் சொல்லுவோம். ஓட்டு போட்டோன்னே ஆறு கட்டா போயிருவோம். நாங்க மட்டும் அது மாதிரி இருக்க மாட்டோம். நாங்க அந்த 2 கட்சி புதுசா வந்திருக்கோம்ல, நான் 2 கட்சி அந்த கட்சி கிடையாது. ஆமா, அதற்காக போடுங்க. நம்பி போடுங்க. நாங்க வார்த்தைக்கு உண்மையா இருப்போம். நாங்க உண்மையா இருப்போம். நாங்க சரி விவசாய சின்னம் போடுங்க. நன்றி 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 ஐயா. 234க்கு 117 பெண்களை வேட்பாளராக சீமான் நிறுத்தினால எங்களுக்கு ஓட்டு போடுங்க. நாங்கள் உண்மையை நேர்மையமாக இருப்போம். நல்லதை செய்வோம். சாராய கடையெல்லாம் மூடுவோம். இது யாரும் மூடவே மாட்டாங்க. எத்தனையோ தடவை மூடுறோம் குறைக்கிறேன்ட்டாங்க, செய்யலை. நாங்கள் உறுதியாக மூடுவோம். அதனால எவ்வளோ ஊரில் ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க குடும்பம்ன்றது உங்களுக்கே தெரியும். அதனால எங்களுக்கு இந்த தடவை வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னம் மறந்துடாதீங்க. விவசாய சின்னம் மறந்துடாதீங்க. வந்திருக்கிற சீமான் தெரியுமா? தெரியும்ல? அவர் கட்சி நான் நிக்கிறேன். அவருக்காக எனக்கு ஓட்டு போடுங்க. இதுல தான் போடணும். பெட்டியில விவசாயி இருக்கும். விவசாயம் தான் நமக்கு முக்கியம். ஏற்கலப்பை விவசாயி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பொத்தான அழுத்துங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க. வணக்கம்மா. நான் டாக்டர் பாரதி செல்வன். தெரியும்ல? தேர்தல் நிக்கிறேன். அதுக்காக உங்க வீட்டுக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கிறேன். டாக்டருக்கே அரசியல் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இப்படி நோயாளிகளுக்கே நம்ம அக்கறையா சிகிச்சை கொடுக்குற மாதிரியே எம்எல்ஏ இருந்தா பொதுமக்கள் பிரச்சனைக்கும் இதே ஆர்வத்தோட நான் தலையிட்டு நல்லது செய்வேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கொடுத்து பாருங்க. நான் மக்களுக்காக நன்றி. வணக்கம். விவசாய சின்னம் மறந்துடாதீங்க. அங்க வந்திருக்கீங்களா? அப்ப பாக்க வந்தீங்களா? இப்ப நான் ஓட்டுக்காக உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன். நீங்க அந்த அம்மா பார்க்க அங்க வந்தீங்க. அப்படியா? சரி. நான் எப்படி டாக்டரா நோயாளிகளை நல்லபடியா கவனிச்சேன்னா அதே மாதிரி எம்எல்ஏ ஆனா மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்ல. அதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சீமான் இருக்காருல, சீமான், அவரு நாம் தமிழர் கட்சி சார்பா நான் நிக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எங்க சின்ன விவசாயி ஏற்கலப்பை. இதுதான் அந்த பெட்டியில இருக்கும். இதுக்கு ஓட்டு போடணும். விவசாயி சின்னம். ஏன்னா விவசாயம் தானே நம்ம நாட்டுல முக்கியம். அதை காப்பாற்றணும்ல, அதுக்கு தான் அந்த சின்னம் நாங்க வாங்கியிருக்கிறோம். எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னம் மறந்துடாது. நான் டாக்டர் தேர்தலில் நிக்கிறேன். அதுக்காக ஓட்டு கேட்டு உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன். எனக்கு விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க. விவசாயம் இந்த பாருங்க, ஏற்கலப்பை இதான் இருக்கும் பெட்டியில. அதுக்கு ஓட்டு போடுங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் உண்மையா நேர்மையா இருப்போம். நல்ல விஷயம். கொடுப்பீங்களா? எந்த சின்னத்துக்கு போடுவீங்க? நன்றி. கையோட பேசுங்க. ஐயா வந்திருக்காங்க. நான் டாக்டர் பாரதி தேர்தல் நிக்கிறேன்னு அதுக்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கிறேன். எனக்கு விவசாய சின்னத்துல ஓட்டு. நன்றி. வரோம். நான் டாக்டர் பாரதி தேர்தல் நிக்கிறேன்ல, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கிறேன். எங்களுக்கு விவசாய சின்னம். பாருங்க, ஏற்கலப்பை. விவசாயம் தான் நமக்கு முக்கியம்.
அதுக்காக தான் நாங்க அந்த சின்னம் வச்சிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. நாங்க உண்மையா நேர்மையா இருப்போம். நல்லது. நன்றி. வீட்டுல எல்லாரும் போட சொல்லுங்க. சரி சரி. சரி சரி, நான் வந்தேன்னு சொல்லிருங்க, வந்துட்டு போனாங்க. இந்த மாதிரி டாக்டர் வந்தாங்கன்னு சொல்லுங்க, ஓட்டு கேட்டாங்கன்னு. இது விவசாய சின்னத்துல ஓட்டு. சரி, நான் தேர்தல் நிக்கிறதுக்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கேன், மறந்துடாதீங்க. தேர்தல் நிக்கிறேன் வந்திருக்கிறேன். அப்படியா? சரி சரி விவசாய சின்னம் மறந்துடாதீங்க. தேட வேண்டாம், முதல் பெட்டிலே இருக்கும். மாசம் தேர்தல் வருது இல்ல, அதுல நான் நிக்கிறேன். சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பா அதுக்காக ஓட்டு கேட்டு உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம். எனக்கு இந்த விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க. இதை பாருங்க, இதுதான் இருக்கும் பெட்டியில, அதுக்கு போட்டா நான் அழுத்தணும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாங்க உண்மையா நேர்மையா இருப்போம், நல்லது செய்வோம். வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னம் மறந்துடாதீங்க. என்ன 2 மாசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் தேர்தல் நிக்கிறேன். சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பா நிக்கிறேன். அதுக்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம். எனக்கு இந்த விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க. நான் எப்படி டாக்டரா உண்மையா இருக்கணும், அதே மாதிரி அரசியலே நல்லது செய்யணும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னம். வணக்கம்மா, நீங்க சாப்பிடுங்க. நான் டாக்டர் பாரதி செல்வன், இருதய டாக்டர், மன்னார்குடி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருதய டாக்டர். இதுல தேர்தல நிக்கிறேன். சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பா அதுக்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம். அதை பாருங்க. அதுல விவசாய படம் ஒண்ணு போட்டிருக்குல்ல, இந்த பக்கம் இருக்கு ஏற்கலப்பை, அதான் எங்க சின்னம். அதுக்கு ஓட்டு போடுங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாங்க உண்மையா நேர்மையா இருப்போம், நல்லது செய்வோம். விவசாய சின்னம் மறந்துடாதீங்க. நன்றி. வரோம்.